பிரச்சனை வருது. எல்லாருக்கும் நம்மளால கஷ்டம் மட்டும்தான். ஏன் தான் கடவுள் இப்படி என்ன எல்லாத்துக்கும் பாரமா படைச்சாரோ தெரியல. ஐயோ, ஏன் வேற மூக்கு சிந்திட்டு உட்காந்துருக்காளே. ஒருவேளை உடனே ஊருக்கு போலான்னு சொல்லுவாளோ? அங்கே போன காலேஜ் போகணும், அசைன்மெண்ட் எழுதணும், படிக்கணும், படிச்சுக்கு போகணும். ஐயோ போர்டு. டெய்லி காலை எழுந்திரிச்சு குளிச்சோமா, அங்கே போனோமா, வந்தமான்ட்டு ஐயோ ரொட்டீன் ஒர்க்கு. நீ இப்படியே ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறத நல்லா இருக்கு. இப்படியே இருக்கலாம். நினைச்ச நேரத்துக்கு தூங்கி எழுந்திரிச்சம்மா, படிக்க வேண்டாம், வேலை செய்ய வேண்டாம், அதாவது சமைச்சு கொடுப்பாங்க தின்னு போட்டு ஒவ்வொரு ரூபா போய் வம்பளுத்தமான்னு இருக்கலாம். ஊர் சுற்றி பார்த்துக்கிட்டு அடை விட்டு போட்டு. ஐயோ, இந்த குண்டை வந்தாலும் வந்தான் எல்லாத்துக்கும் ஆப்பே சுட்டுட்டு போயிட்டானே. இவன் ஆடு காணோண்ணா. அந்த பணங்காமண்ட கிட்ட நான் எத்தனை தடவை கேட்டேன், வீட்டுக்கு ஆடாது வருவாங்களான்னு. இல்லை நானே சோடா புட்டி. இப்படி அந்த குண்டை வந்து காரியத்தையே கெடுத்து போட்டானே. இவன் வேற கண்ணீரை வச்சுக்கிட்டு உடம்புக்கு சிந்திக்கிட்டு ஐயோ கொடுமை கொடுமை. முடிச்சு ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டானா. நாளை சத்தியாட்ட அடி வாங்கிட்டு இதே மாதிரி உட்காந்துருக்கணும். நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கே. கொஞ்சம் நெஞ்சமா சத்தியா அடிப்பா. ஏதோ மறக்குதான் மறைச்ச கூட கம்மியா அடிக்குவான். ஆனா சத்தியா வெளுத்துட்டுருவாளே. இப்ப வரைக்கும் ஜீவாப்பா போனே பண்ணல, என்னாச்சுன்னே தெரியல. சத்தியாவும் போன் பண்ணல. ஐயோ, ஃபோன் பண்ணாம இந்த வரைக்கும் நல்லதே. இவ்வளோ நானும் வாங்கி விட்டு உளறிட்டோம். அப்புறம் எதுக்கு அங்கே இருக்கீங்க வாங்கன்னு அவங்க வேற உடனே கூப்பிட்டுருவாங்க. இப்போ என்ன பண்றது? சீ, இந்த கடவுளுக்கு அறிவே இல்லை. எப்ப பார்த்தாலும் என்ன இருதலி கொல்லி எறும்பு மாடியே சிக்க வச்சு விட்டுருதே. ஐயோ, இப்ப இவளை எப்படியாவது சமாதானம் பண்ணணுமே. ஊடுக்கு இழுத்துட்டு போயிட்டானா நான் எப்படி ஜாலி அழுகிறது? நம்ம போய் பேசினா வேட வந்து சண்டை கட்டுவாளோ என்னவோ. அது வேட பயமா இருக்கே. குண்டங்கிட்ட வேட அப்படி பேசிப்புட்டேன். அடிக்காம இருந்தா சந்தோஷம்டா. வேற என்ன வழி? பேசி பார்ப்போம். ஒட்டு வரலையா டாக்டர் கிட்ட சொல்லி ஐஸ் வைக்க சொல்லி அப்படியே இவளை கரெக்ட் பண்ணுவோம். அதுவும் நடக்கலையா சீனி சக்கரை கையில காலில் இருந்தாவது இவளை சமாதானம் எடுத்து சொல்லி இங்கனே இருந்துடணும். அடையெல்லாம் விட்டு போட்டு இப்ப மட்டும் ஊருக்கு போனோம். சத்தியா எடுக்கணுமே பயங்கர காண்டில் அடுப்பா. அதுல வேற இவ எண்ணெய் ஊத்துற கணக்கா. நான் குண்டங்கிட்ட பேசுறதெல்லாம் சொன்னானா அவ்வளவுதான். இந்த சத்தியன் ஒரு பக்கம் சத்தியா ஒரு பக்கம் என்ன அப்படியே துணி மாதிரி புழிஞ்சு எடுத்துருவாங்கோ. இல்லைனா மட்டும் இந்த ராஜசி என்ன ஊட்ட வைக்க போற. கண்டிப்பா சிவா பாட்ட சொல்லி கொடுப்பாளே. நான் கடவுளை அடுக்க கூடாடா. இந்த ரேக்கா மண்டையில இருக்கிற தேவையில்லாத விஷயத்தை மட்டும் அப்புறம் வச்சு அரிச்சு போடுவனே. டாக்டரு பின்னாடியே சுத்தி சுத்தி வாழாடு. அவர் தூக்கி மண்டையில வச்சுக்க வேண்டியதானே. அதெல்லாம் பண்ண மாட்டா. நான் என்ன சேட்டை பண்ற ஆறார்கிட்ட எப்படி வாய் பேசுற அடிக்கிற உடைக்கிறேன் இதெல்லாம் மட்டும் நல்லா நான் வச்சுட்டு அப்பப்போ கரெக்டா போட்டு கொடுத்துடுவாளே. எல்லாத்துக்கும் கூட போனதுக்கு தான் சகுனி வேலை பார்க்கும். எனக்கு ஃப்ரெண்டா இருந்துக்கிட்டு இவ சகுனி வேலை பார்க்கா. வேற வழியே இல்லை. இவகிட்ட சரண்டர் ஆயிட வேண்டியதா. இங்க நாள அடிச்சா ஏதோ அஜிய சீனி வந்து காப்பாற்றுவாங்கோ. அங்க போய் அடி வாங்கினா ஆடு வந்து காப்பாற்ற மாட்டாங்கோ. அதான் சரிடா. ஏன்னா கூட பாம்பு மாதிரி தொடுக்கு தொடுக்கு நீளமா வாய் விட்டு கிளறிட்டே. வேற வழியே இல்லை. அடிக்கி வாச்சுதான் ஆகணும். ட்ரை பண்ணுவோம். கடவுளே, உண்மையாலதான் பாரத்தை போட்டு ஆரம்பிக்க என்னை கோத்துட்றாத. அப்படியே ஏதாவது தயவு செஞ்சு அஜய் சீனி இல்ல டாக்டர் வர வச்சு என்னைய தப்பிக்க வச்சிரு ப்ளீஸ் ப்ளீஸ். கோடி புண்ணியமா போயிட்டோம். ஆனா எங்க அப்பனுக்கு ஒத்த பிள்ளை. இவன் கையில சட்னி ஆகாம பாத்துக்கோயா பாத்துக்கோ. ஐயோ கடவுளே முருகா, நான் உனக்கு எத்தனை தடவை பாதையத்த வந்திருக்கேன். அப்படிப்பட்ட நல்ல பிள்ளை நானு. என்னைய இவகிட்ட இருந்து காப்பாத்தியா? என்ன இல்ல? ஐயோ கரண்ட் முடிச்ச நாக்கு பேசுறதுக்கு வேற வரமாட்டேங்குதே. கேக்கு தப்ப ஏதாவது பேசி விட்டுட்டு நான் கோத்து விட்டுருவாளே.
என்ன முள்ளுக்குறான்னு வேற தெரியலையே, கவனமா தான் பேசணும். ஏதோ ஆசைக்கு இங்க 2 நாள் இருந்தாச்சு. கிளம்பலாமா என்ன? ஐயோ, நினைச்ச மாதிரியே கேட்டுவிட்டாளே. இவன் ஒரு கூறுகட்ட குப்பாயி. இவன் மட்டும் எத்தனை தடவை ஊருக்கு போய் இருந்துட்டு வரா. பாட்டி வீட்டுல அங்க போறேன் இங்க போறேன்னு. நான் எங்காவது போயிருக்கிறேனா யோசிக்கிறானா? நான் இங்க தானே வந்திருக்கேன். மாமியாரு கிழவின்னு அப்படி யாராவது இருந்தா கூட சொல்லலாம். லேடிஸே இந்த வீட்டுல இல்ல. அம்மா வச்சதுதான் சட்டம். பசங்க தானே ஒன்னும் சொல்ல போறது இல்ல. அப்படியே உனக்கு உன்னை என்ன இங்க கொடுமையா பண்றாங்க? டாக்டர் நம்ம மகாராணி மாதிரி தானே பாத்துக்குது. ஏனுமா அங்கிருந்து வரும்போதே காலில் சுடு தண்ணி ஊத்துற மாதிரியே வந்தா. இப்ப அதே சூட்டோட சூட்டா போகணுங்கிறா. ரேவதி, ஊருக்கு போலாமான்னு கேட்டேன். போகணுமா? என்னது போகணுமாவா? அப்புறம் போகாமையே இங்கே செட்டில் ஆகலான் இருக்கியா? என்ன நினைச்சிட்ட நீ? இது என்ன உன் மாமியார் வீடா? மோஸ்ட்ல சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியா இருந்துட்டு போறதுக்கு. அது வாரம் போறவெல்லாம் கண்டமேனிக்கு பேசுறான். என்னோட மாமியார் வீட்டுல ஆறு ஜாலியா இருந்தாங்க. நீ போய் பாத்தியாக்கும். மாமியார் வீடு அம்மாவே மாமியார் வீடு. ஆடனை இப்ப கொடுமைப்படுத்துறாங்க. போறவங்க வரவங்க பேசினாலும் சும்மா விட்டுட்டாங்களா என்ன? நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசல, டாக்டர் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. சீனி சக்கரையோட எவ்வளவு நேரம் பேசிச்சு. அப்புறம் இன்னும் உன்னை விட்டு கொடுத்தத மாதிரி பேச விட்டு கொடுக்கலதான். ஆனாலும் பேசினது தானே. எதுக்கு? அவன் என்ன நம்ம அப்பனா அண்ணா தம்பியா? அவன் பேசுறதெல்லாம் மடையில வச்சுக்கிறதுக்கு. ஆடு வீடு, டாக்டர் வீடு. டாக்டரோட அப்பா இல்ல அஜய் இல்ல அவங்க அண்ணா ஆடாவது ஏதாவது சொன்னா நம்ம வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி இங்கேருந்து கிளம்புறதுல இருக்கு நியாயம். அப்படியெல்லாம் இல்லையே. அந்த ஆளுக்கு நமக்கு என்ன சம்மந்தம்? இல்லை அந்த ஆளுக்கும் சீனி சக்கரை டாக்டர் அஜிக்கெல்லாம் என்ன சம்மந்தம்? அதான் ஒன்று வேண்டான்னு முடிச்சுட்டாங்களோ. விடு. என்னது பிடுதான்? நம்மளால தான் பிரச்சனையே வந்துச்சு. நம்மளால அவங்க ஏன் சங்கடப்பட்டு இருக்கணும்? இப்போ யாரு சங்கடப்பட்டு எடுக்க சொன்னா? நம்மளை மட்டுமா பேசினா? அதையும் தான் பேசினா. அதனால தான் எல்லாத்துக்கும் சங்கடமாகி போச்சு. எவ்வளோ நாள் தான் பொறுத்து பாவாங்க? அஜய்க்கு கல்யாண வயசு ஆச்சுல்ல. நாளைக்கு அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க முன்னாடி இதே மாதிரி அந்த ஆள் பேசினா அவங்களுக்குலாம் எவ்வளோ சங்கடமாக இருக்கும். அதனால தான் சீனி சக்கரை இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த உருவம் இல்லைன்னு சொல்லிப்பிடிச்சு. அடுக்கு ஆடு என்ன பண்ணுறது? ஐயோ, நான் சொல்கிறது உனக்கு விளங்குதா இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தானே. இங்காடு நீ சொல்றதே எனக்கு விளங்குது. எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றும் நம்ம இல்லை. நம்மளை கூட்டி ஆண்டது சீனி சக்கரையும் டாக்டரும். அவங்க ஏதாவது சொன்னாங்களா? இல்லை. நம்ம அவங்க வீட்டில் தான் இருக்கோம். ஒன்றும் சொட்டத்தலையும் வீட்டில் இல்லை. நம்ம இங்கே இருக்கிறதே சொட்டத்தலை எனக்கு பிடிக்கலன்னா ஒன்று வந்த வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போகணும். இல்லையா பேசாமல் போயிட்டு நம்ம ஊருக்கு போன பின்னாடி வந்து அவனுக்கு என்ன சொல்லியோ அதை பார்த்துருக்கணும். ரெண்டுமே இல்லை. வேணுன்ட்டு நம்மளை வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? நம்ம ஒன்றுமே பண்ணலாம். நம்மளா ஏதாவது சொன்னோமா சொட்டத்தலை என்ன? அவனா தானே முதல்ல ஆரம்பிச்சான். அப்புறம் நீ என்ன எப்போ பாரு நம்ம தான் காரணம்னு நம்மளே சொல்ற. மொத்தத்தில் உனக்கு இப்போ கிளம்புறது ஐடியா இல்லை அப்படித்தானே? ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போகலாம். ஓ, 2-3 நாள். உன் பாசியில் அது 1 மாசம் கணக்கு. சரி, நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போகலாம். மொத்தத்தில் இனி 1 வாரம் 2 வாரம் டேரா போடாமல் வரமாட்டேன் அப்படித்தானே? சரியான கேனக்கு இருக்கி. இவளை பற்றி மட்டுமே யோசிக்கிறா. என்னை பற்றி யோசிக்காளா? நான் தானே சத்தியா கிட்ட மாட்டிக்கணும் முழிக்கணும். அது தெரியுதா இவளுக்கு? என்னோட போதாத காலம். என்னாலேயே வாயை தந்து சொல்ல முடியல. இல்லை நீ பண்ணு எல்லாம் அப்படின்னு அதுக்கு ஒருக்க ஆரம்பிப்பாளே. இப்போ இவளை எப்படித்தான் சமாதானம் பண்ணி 1 வாரம் 2 வாரம் டேரா போடுறக்கு ஒத்துக்க வைக்கிறது? சத்தியா அதுக்குள்ள சமாதானம் ஆயிடுவாளா? அது வேற தெரியலையே. ரேவதி, இங்க பாரு, அங்க கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம எக்ஸாம் வேற அட்டென்ட் பண்ணணும். ஃபங்க்ஷன் வேலையும் பார்க்கணும். பார்க்கலாம். நம்ம தலையில் மட்டும்தான் கட்டிட்டாங்களா? அஜய் டாக்டருக்கு தானே அந்த பொறுப்பு இருக்கு. அவங்க பாட்டுக்கு வாங்க என்ன? எக்ஸாம் தானே எழுதிக்கலாம். ஆரஞ்சு மண்ணையை சொல்லி கொடுப்பான். ஆமாம்மா, நீ பார்க்குற லட்சணம் எனக்கு தெரியாது பாரு. இங்கே வந்ததுலேருந்து வீட்டையே தலைகீழ திருப்பி போட்டு எல்லாத்தோட பொருளையும் அலசி ஆரம்பிச்சிட்டு இருக்க. எங்கேருந்து பிடிச்சி இந்த பொம்மைய?
இப்பதான் பால்வாடி போறவன் நினைப்பு பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்க. அடே அஜய் ரூம்ல இருந்தது. என்னது அவிகளுக்குள்ளதா? அது எதுக்கு நீ எடுத்து வச்சிருக்க? அவிகளா கொடுத்தாங்களா, நீயே எடுத்துக்கிட்டியா? ஐயோ உண்மைய சொன்னோம் அதுக்கு ஒரு கவர்த்து வருவா. அஜய் அஜய் தான் கொடுத்தான். ஓ அவிக வரட்டும், நான் கேட்கேன். ஐயோ நீ இந்த பொம்மைக்கோசரம் அவனை போய் ஐஸ் வச்சு கரெக்ட் பண்ணணுமே. என்ன குழந்தையா? அவிகதான் கொடுத்தாங்கன்னா உனக்கு கூறல? எங்க போனாலும் அதை தூக்கிட்டே சுத்துற, சாப்பிடும்போது கூட அதை கூட்டி விடுற. இப்படி இருக்கிற நீ தான் பார்த்து கிளிக்க போற என்ன? நீ 2 குழந்தைங்க மட்டும் உன் கண்ணில் பட்டாங்க, நீயும் அவ்வளோதான் அது கூட சேர்ந்து விளையாடிட்டு அப்படியே காலத்தை போக்கிடுவ. நல்லா ஆளை பார்த்து பொறுப்பு கொடுத்தாங்க. பால்வாடி டீச்சரா போய் குழந்தைகளை கொஞ்சிட்டு உட்காந்துக்கோ. அதை விட்டுட்டு வந்துட்டா. ஏய் இங்காடு என்ன வீட்டார அம்மா தான் துள்ளட. நான் எதுக்கு பால்வாடி டீச்சரா போகணும்? உனக்கு அரேஞ்ச் பண்ண எனக்கு இந்த டாக்டருக்கு அஜய்கெல்லாம் என்ன வேலை? நீங்களாம் புள்ள பேத்து போடுங்க, நானும் பாத்துக்கேன். யாரு நீ? நீ பாத்துக்க போற? ஏன் நான் குழந்தைகளை கூட பாத்துக்க மாட்டேனா? அந்த அளவுக்கு கூட எனக்கு பொறுப்பு இல்ல. ஓ நல்லா பாத்துப்பியே, எனக்கு தெரியுமே. அதான் அதுக்கு பால் புட்டியில் இருக்கிற பாலெல்லாம் நீ குடிச்சுப்புட்டு பிஸ்கட்டு ஹார்லிக்ஸு எல்லாம் நீ தின்னுப்புட்டு அந்த பிள்ளைகளை கையை காட்டிட்டு போயிட்டே இருப்ப. அதான பண்ண போற? நாடா ஆடா அப்படி சொன்னா உனக்கு தெரியுமா? அப்படின்னு தெரியுமே. அடப்பாவி சண்டாளி, தெரியாம இந்த ஆரஞ்சு மண்ணையோட தங்கச்சியோட பாலை ஒரு தடவை இவன் முன்னாடி எடுத்து குடிச்சு விட்டேன். அதுக்காக நினைச்ச இடத்துல எல்லாம் சொல்லி சொல்லி காட்டுறாளே. மான மரியாதையெல்லாம் காத்துல படக்கே. ஈஸ்வரா ஈஸ்வரா, நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நான் குட் கேர்ள். ஏடா நம்பிட்டேன். நீ பாக்கட்டான போறேன். டாக்டருக்கு ஒரு குட்டி டாக்டர் வேணுமில்ல, நான் அதை பாட்டு பண்ணல, அப்போ உனக்கு தெரியும். என்னது? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. என்னவோ சொன்ன? நானே சொன்னேன். இப்போ என்ன சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலையே. ரேவதி, உன் மாமியார் வீடு எவ்வளோ பெருசு இருக்கு? உன் மாமனார் எவ்வளோ பெரிய ஆளு? அவர் கீழே எத்தனை பேர் வேலை பார்க்காங்க? எப்படி இந்த வீட்டை பொறுப்பா கவனிச்சுக்கணும்? உனக்கு டாக்டருக்கும் என்னெல்லாம் பொறுப்பு இருக்கு அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். உனக்கு அதுக்கான ட்ரைனிங் கொஞ்சமாவது இருக்கணும் சொல்லிதான் உன்னை இங்க கூட்டியாந்து வச்சிருக்கு. நீங்க ட்ரைனிங் எடுத்து முடிச்ச பின்னாடி சொல்லுங்க, அப்புறம் நம்ம ஊருக்கு போலாம். சரியா? நிக்காதுல ஓடிடு. இல்ல இப்ப என்ன சொன்னேன்? ஐயோ ரேவதி, என்ன சொன்னேன்னு கேக்குறேன்ல. உன்னோட டாக்டரோட குழந்தைய எப்படி பாத்துக்கிறது பொம்மையை வச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். ட்ரைனிங்க அது முடிஞ்சது போலான்னு சொன்னேன். ஐயோ மாடி அவ கூப்பிடுக்குள்ள ஓடிடுவானு. கந்தா கடம்பா கதிரையெல்லாம் காப்பாத்துடா. ரேவதி, ஐயோ ஊருக்கு போற நாயத்தை விடவே மாட்டா போல இருக்கே. ரேவதி, நான் டெஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்ததே இல்ல. அஜய் எனக்கு காட்டுறேன் சொன்னா, நான் அவன் கூட போறேன். டாட்டா பை பாய். இங்கிருந்து போக கூடாதுங்கிறதுக்காக என்னெல்லாம் விட்டுறாப்பா. கொள்ளு பிடிச்சுவ அடங்க பிடாரி. சத்யன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏத்த மாதிரியே இப்ப பிறந்திருக்கா. அவங்க எப்படி எப்பவும் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காங்களோ அதே மாதிரி எவ்வளோ. நமக்கு தான் கடுப்பா வருது. போதா குறைக்கு நம்ம போய் வர இடம் எல்லாத்துலேயும் நம்மளாலேயே பிரச்சனை வருது. அதுவும் நல்லா அந்த குடும்பத்துல இப்படி ஒரு பிரச்சனை நம்மளால சே நினைக்கவே கஷ்டமா இருக்கு. இனி எப்படிதான் அவங்க மூச்சில் முழிக்க? நீயும் நானும் ஒன்னுடா மணி. உனக்கும் யாரும் இல்லை, எனக்கும் யாரும் இல்லை. என்ன நான் படிச்சிருக்கேன், நீ படிக்கல, அவ்வளோதான் வித்தியாசம். அச்சோ பாவம் டப்பருவாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அந்த குண்டே இருந்து ரொம்ப தான் பேசிடுச்சுல. அங்கே போனாதான் அவள் வயிறா எங்களுடைய போய் பேசுவோம். அங்கே கூப்பிட்டு போகிறேன் இங்கே கூட்டிட்டு போகிறேன் ஜாலியாக இருக்கலாம் வான்னு கூட்டியாந்தான். இங்கே வந்து அங்கனை விட மோசமாக விளையாடுக்கு. இன்னைக்கு நாளையே செடி இல்லை. விளையாட ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நல்லா இந்த காட்டு எடுமனால தான்
மட்டும் உனக்கு தனியா கிடைக்கட்டும். கொய்யால கல் எடுத்து போட்டு மண்டைய உடைச்சிடணும் மண்டைய. சரி வா பப்பி, அவனை அப்புறம் பாத்துக்கலாம், இவனை போய் பார்க்கலாம். டேஜே அழாடாடா. நீயா? எதுக்குடா அழற? அழக்கூடாது என்ன? நீ அழுதா உங்க அப்பா அம்மா தாங்கிப்பாங்களா? சீனி சக்கரை தாங்கிக்குமா? தாங்கிக்காடல அழாட. அழாத சொல்ற இல்லடா. அப்பம்மா டாக்டரு உனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அழாத ஏதாவது சொன்னாங்களா என்ன? உனக்கு அந்த குண்டோத்தரனை ரொம்ப பிடிக்குமா? சொல்லுடா, அந்த குண்டோத்தரனை ரொம்ப பிடிக்குமா உனக்கு? இனிமே 2 பேரும் அங்க போய் பாருங்க, பேசிக்கிறேன். ஆமாம்மா, நாங்கள் ஒன்றும் போகலம்மா, அவனாதான் கூப்பிட்டான். அவங்கள கூப்பிட்டா என்கிட்ட கூட சொல்லாமையே போவீங்களா? இன்னைக்கு வரட்டும் உங்க டாடி, அப்புறம் பேசிக்கிறவங்களா. டாடிக்கிட்ட எல்லாம் சொல்லாதீங்கம்மா. தம்பி, இது என்ன பழக்கம்? சாரி. உங்களை சொல்லி தப்பில்ல, உங்களுக்கு பட்டாசு வாங்கி கொடுத்தாரு பத்தியா உங்க டாடி, அவரை சொல்லணும். என்ன? நாங்கள் மட்டும்தான் வச்சோம்மா, எல்லாரும் தான் வச்சாங்க. எல்லாரும் தான் வெடிச்சாங்க கண்ணா. ஆனா அந்த ஆன்ட்டி யார சொன்னாங்க? உங்களை தானே சொன்னாங்க. நாங்கள் வேணா இனிமேலே கிரவுண்டில் போய் வெடிக்கும். ஒன்றும் தேவையில்லைங்க சார். நீங்க பட்டாசு வெடிக்கணுமா வேண்டாமான்னு உங்க டாடி வரட்டும், டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம். நீங்க இப்ப சாப்பிட்டுட்டு தூங்குங்க. மம்மி. இங்கடா தம்பி, சரி ஆம்பளை பையனை பெற்றிருக்கோம், பாசி வளையல கொலுசுன்னு எதுவும் போட்டுதான் அழகு பார்க்க முடியல, அதனால நீயும் எதுவும் கேட்கறது இல்ல. சரி வருஷத்துக்கு ஒருக்கா தானே, பட்டாசு தானேன்னு கொஞ்சம் போல ஒரு சங்கு சக்கரமும் கம்பி மத்தாப்பு புஷ்பானம்னு வாங்கி கொடுத்ததுக்கு இப்படி ஒரு இடம் இழுத்து வச்சிருக்கீங்க. மம்மி, நாங்கள் ஒன்றும் பட்டு 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 வெடிக்குமே அதெல்லாம் வெடிக்கலாம், இதுதானே வெடிச்சோம். பரத்தாங்கம், டாடி வரட்டும், நான் பேசிட்டு சொல்றேன். இப்போதைக்கு சாப்பிட்டுட்டு தூங்கு. அப்போ பட்டாசு தர மாட்டியா? ராஜா பையா, அம்மா என்ன சொல்லிட்டு இருக்கேன் கேளுங்க. உங்க டாடி வரட்டும், நான் பேசிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறம் தாரேன்னு சொல்றேன்ல. தம்பி மாத்தாப்புக்கு இந்த கொடுமை. கொடுமை பண்றாங்களா இவனை? கொடுமை. மம்மி. தம்பி ராஜியெல்லாம் அமைதியா இருக்கான், நீதான். சரி சரி, சாரி, மம்மி கம்பேர் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிரேன். நீங்க பட்டாசு கேட்கும் நான் என்ன சொல்லி வாங்கி கொடுத்தேன்? மம்மியோ டாடியோ கூட இருக்கும் போது தான் பட்டாசு வெடிக்கணும்னு சொல்லி தானே வாங்கி கொடுத்தேன். அப்படியே நாங்கள் 2 பேரும் இல்லாதப்ப எடுத்து வெடிச்சிங்க. ஐயோ, போச்சு போச்சு, இனி இதுக்கு வேற தனியா பூச்சி வைப்பாங்களே 2 பேரும். சேகர், அமைதியா சாப்பிட்டு போய் படுத்துருடா. தம்பி, சாப்பிட்டு போய் பேசாம படு. வானே. நான் வரது இருக்கட்டும். என்ன அந்த சைடு வீட்டுக்காரங்க கூட ஒரே சண்டையாம்மா?